தமிழ்நாட்டுக்கான நிதியை உடனே வழங்க பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் தற்பொழுது அவர் பிரதமர் நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளார். அண்மை செய்தி. மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம் ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் 50க்கு 50 மூலதன பங்களிப்பு அடிப்படையில் ஒப்புதல் கோரி மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கான சமக்ர சிக்ஷா திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு கோரிய மனுவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் மோடியிடம் வழங்கியுள்ளார். அண்மை செய்தி. தமிழ்நாட்டுக்கான நிதியை உடனே வழங்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் வலியுறுத்தியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதியை உடனே வழங்க பிரதமர் மோடியிடம் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். அதற்கான புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம் ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் 50க்கு 50 மூலதன பங்களிப்பு அடிப்படையில் ஒப்புதல் கோரி மனுவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய மீனவர்களின் பாரம்பரிய உரிமைகளை பாதுகாக்க சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரதமருடனான இந்த சந்திப்பின் போது திமுக எம்பிக்கள் TR பாலு, கனிமொழி ஆகியோர் உடன் இருந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதியை உடனே வழங்க பிரதமர் மோடியிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அதற்கான புகைப்படம் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது அமைச்சர் TR பாலு மற்றும் கனிமொழி அவர்கள் உடன் இருந்திருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைய தினம் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து 3 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக நேற்றைய தினம் டெல்லி சென்றிருந்தார். இன்றைய தினம் இன்று காலை சரியாக 11 மணி அளவில் பிரதமர் மோடியை சந்தித்துள்ளார். அதில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்திட தேவையான நிதியை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்றும், சம சிக்ஷா திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு, இலங்கை கடற்படையால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலவர தீர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடியிடம் வழங்கியுள்ளார். மிகவும் முக்கியமாக கூறியென்றால் இந்த 3 மிக முக்கிய திட்டங்களாகவும் வழங்கியுள்ளார். அதன்படி மொத்தம் 13 பக்கங்கள் அடங்கிய ஒரு கோரிக்கை மனுவை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடியிடம் இன்றைய தினம் டெல்லியை சந்தித்து வழங்கியுள்ளார். அந்த கோரிக்கை மனுவில் என்னென்ன கோரிக்கைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன? முதலமைச்சர் ஸ்டாலினுடன் எந்தெந்த எம்பிக்கள் உடன் இருந்தார்கள்? இந்த சந்திப்பு எவ்வளவு நிமிடங்கள் நடந்தது? கண்ணன், மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இந்த சந்திப்பானது சுமார் ஒரு 1 மணி நேரம் நடந்துள்ளது. இந்த சந்திப்பில் மிக 3 முக்கிய கோரிக்கை அடங்கிய மனு வந்து அதில் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தை சுமார் 100 கிலோமீட்டருக்கு மேல் தமிழ்நாடு அரசானது செயல்படுத்தி வருகிறது. அந்த திட்டத்தில் முழுவதும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிதியில் தான் செயல்படுத்தி வருகிறது. எனவே இந்த சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தை 50% ஒன்றிய அரசு நிதி, 50% மத்திய அரசு நிதி என்பது அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை மனுவை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைய தினம் பிரதமர் மோடியிடம் வழங்கியுள்ளார். அதன்படி அந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு அளித்துள்ள ரெக்கமெண்டேஷன் படி 50% தமிழ்நாடு அரசு, 50% ஒன்றிய அரசு இந்த திட்டத்தின்படி செயல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். 2வது கோரிக்கையாக சமர சிக்ஷா ஸ்கீம், அதாவது அனைவருக்கும் கல்வி திட்டம் என்று அழைக்கப்படும் இந்த சமர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை பொறுத்தவரை, இந்த சமர சிக்ஷா திட்டத்தை பொறுத்தவரை 43 லட்சம் மாணவர்கள் பயனடைந்து வருவதாகவும், எனவே அந்த தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய அந்த சமர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடியிடம் வழங்கியுள்ள அந்த கோரிக்கை மனுவில் தெரிவித்துள்ளார். 3வது மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் அந்த இலங்கை கடற்படையால் தமிழ்நாடு மீனவர்கள் தாக்கப்படுவானது தொடர்ந்து நடந்து வருகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த பிரச்சனை எழும்போதெல்லாம் பிரதமர் மோடிக்கும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இந்த பிரச்சனை தொடர்பாக ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் நடவடிக்கை எடுத்துள்ளார்.
எனவே இது தொடர்பாக ஒரு மிக முக்கிய கோரிக்கை ஒன்றை அழைத்துள்ளார். அதன்படி அந்த இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள 46 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடிப்பாளர்களையும் விடுவிக்க ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த கோரிக்கை மனுவில் தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த 3 மிக முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைய தினம் பிரதமர் மோடியை சந்தித்த போது அவரிடம் வழங்கியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.